தலைப்பு: உலகின் மாபெரும் விசாரணை. பக்கம் 34. பாடத்தின் தலைப்பு: இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த விசாரணை. சகோதரர் ஹோமர் ஹாம்லி அவர்களுடைய பிரசங்கம். ஒவ்வொரு வருஷமும் நாம் இயேசுவினுடைய மரணத்தின் நினைவு கூறுதலை ஆசரிக்கும் போது, குறிப்பாக அவருடைய மரணத்தில் முடிவடைந்த அந்த கடைசி நாளில் அவர் அனுபவித்தவற்றை உணர்ந்து கொள்ளுவதின் மூலம் நாம் அவருக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படுகிறோம். இதனை காட்டிலும் அவரது வாழ்க்கை குறித்து பதிவு செய்யப்பட்ட வேறு எக்காரியமும் அவர் நம் சார்பாக அனுபவித்த பாடுகள் மற்றும் பலியின் அளவினை மதித்துணருவதில் அவ்வளவு தாக்கத்தினை ஏற்படுத்துவதில்லை. இந்த ஆய்வுரைக்கான அடிப்படையானது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சேவை மன்றத்தின் சர்வீஸ் கிளப்பின் மத்திய விருந்தின் போது கொடுக்கப்பட்ட ஓர் உரையிலிருந்து வந்ததாகும். ஒரு மத சார்பற்ற உரை என விவரிக்கப்பட்ட அதில் இயேசு கிறிஸ்துவினுடைய விசாரணையின் சட்ட ரீதியிலான அம்சங்கள் குறித்து பார்க்கப்பட்டது. நான் விரும்பின வண்ணம் அதை தயங்காமல் பயன்படுத்துமாறு எனக்கு அனுமதியளித்தவராகிய ஓரிகானில் உள்ள போர்ட்லாண்டை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹோவர்ட் ராங்கிங் அவர்களே மூல ஆராய்ச்சியை செய்தவர். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரிடம் உலகின் மாபெரும் விசாரணையை பற்றிய ஒரு பாடத்தை தயார் செய்யும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பின்னர் இந்த தகவல் நமக்கு கிடைக்க செய்தவரால் அடையாளம் காணப்பட்டது. அவர் நமக்காக பாடு அனுபவித்த இயேசுவின் பாடுகளை மதித்துணருவதில் இது ஓர் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றும் நம்புகிறார். பஸ்கா பண்டிகையின் முடிவின் போது, அநேகமாக ஏப்ரல் 6 கிபி 33 இயேசு தம்முடைய மரணத்தின் நினைவு கூறுதலை நிறுவினார். இது ஒவ்வொரு வருடமும் அந்த தேதியின் வருடாந்திர ஆசரிப்பில் வேத மாணவர்களால் முறையாக அனுசரிக்கப்படும் நிகழ்வாக இருந்து வருகிறது. அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கெடுத்த பிற்பாடு இயேசுவும் அப்போஸ்தலர்களும் கெத்செமனே தோட்டத்திற்கு சென்றனர். தம்முடைய அப்போஸ்தலர்களில் ஒருவரான யூதாசால் தாம் காட்டிக் கொடுக்க போவதை இயேசு ஏற்கனவே அறிந்திருந்தார். இவ்வாறாக உலகின் மாபெரும் விசாரணையானது ஆரம்பமாகியது. இயேசுவை தவிர அதில் சம்பந்தப்பட்டிருந்த ஏனைய கதாபாத்திரங்களை குறித்து நாம் சற்று அறிந்து வைத்துக் கொண்டால் அது அவ்விசாரணையை நன்றாக புரிந்து கொள்ளுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இயேசுவின் மரணத்திற்கு ஏற்பாடு பண்ணினதில் அன்னாதான் நேரடியான பொறுப்பாளியாக இருந்தபடியால் இருக்கும் கதாபாத்திரங்களிலேயே அவர் முக்கியமானவராக இருக்கிறார். அவர் சிலரால் யூதேயாவின் முடிசூடா மன்னராக கருதப்பட்டார். அவர் அந்த முழு மாகாணத்திலேயே பெரும் ஐஸ்வர்யவானாகவும் அதிக செல்வாக்கு மிக்கவராகவும் இருந்தார். அவர்தான் ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று ஜனங்களுக்கு சொல்ல காய்பாவை வழிநடத்தி இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. அவருடைய வார்த்தைகள் எத்துணை சரியானவையாகவும் அதே சமயம் அவருடைய நோக்கங்கள் எத்துணை மோசமானவையாகவும் இருந்திருக்கின்றன. யோவான் 18:14 இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு வழிவகுத்திட்ட காரியங்களை அன்னா திட்டமிட்டார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்னா 17 வருடங்கள் பிரதான ஆசாரியராக இருந்தார். பின்னர் தனது 6 குமாரர்களில் ஒவ்வொருவரையும் அப்பணிக்கு நியமித்து அடுத்தடுத்து அவர்களை பதவி நீக்கமும் செய்தார். இறுதியாக அவரது மருமகனான காய்பாவை நியமித்தார். அன்னா ஆலயத்தில் காசுக்காரர்களை கட்டுப்படுத்தி அவர்களிடமிருந்து அநேகமாக கணிசமான லாபமும் ஈட்டினார். இயேசு காசுக்காரர்களை ஆலயத்திலிருந்து விரட்டி அடித்த போது அவர் அன்னாவின் ஐஸ்வர்யம் மற்றும் அதிகாரத்தின் ஆணி வேரையும் சேர்த்துத்தான் தாக்கி இருந்திருக்கிறார். மார்க் 11:15-17 இதன் விளைவாக தம்முடைய சொந்த மரண ஆக்கினைக்கு தாமே வித்திட்டார். அன்னா தனது சொந்த நலன்களுக்காக மாத்திரமே பணியாற்றினார் என்பதும், சட்டத்தின் மீது சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்திருக்கிறார் என்பதும் தெளிவாகிறது. மேலே குறிப்பிட்டுள்ளபடி அவர் இஸ்ரேலின் மாபெரும் அரசியல் சக்தியாக இருந்திருக்கக்கூடும் மற்றும் இயேசுவின் மரணத்திற்கு பிரதான காரணமாகவும் இருந்திருக்கிறார். நமது கதையின் அடுத்த கதாபாத்திரம் பொந்தியு பிலாத்து ஆவார். அவர் இன்று ஸ்பெயினின் பார்சிலோனாவாக இருக்கும் ஊரில் பிறந்தவர்.
ராயனின் பேத்தியான கலவுதியாவை அவர் திருமணம் செய்யாமல் இருந்ததால் அவர் அறியப்படாத ஒரு நபராகவே இருந்திருப்பார். இந்த வெற்றியின் நிமித்தமாக பிலாத்து ரோம அதிபதி எனும் பதவிக்கு உயர்த்தப்பட்டார். மேலும் அவருடைய முதல் பணியாக யூதேயாவின் தேசாதிபதி பதவி வழங்கப்பட்டது. அவர் ஏதோ தார்மீக ரீதியாகவோ அறிவுபூர்வமாகவோ தகுதியுள்ளவராயிருந்தபடியால் இப்பொறுப்புக்கு வந்தார் என்பதாக தெரியவில்லை. அவர் யூதேயாவிற்கு வந்தவுடன் அவர் சில விதிமுறைகளை விதிக்கவும் சில மத உரிமைகளை மறுக்கவும் செய்தார். இது கலவரங்கள் மற்றும் கிளர்ச்சிகளை தூண்டியது. இதனால் ரோமர்கள் மற்ற பகுதிகளிலிருந்து சேனைகளை வரவழைக்க வேண்டியிருந்தது. நமது கதையின் மற்றொரு கதாபாத்திரம் இயேசுவின் விசாரணைகளில் ஒன்றிற்கு தலைமை தாங்கிய ஏரோது ஆவார். இவர் அநேகமாக இயேசு சிறு பிள்ளையாக இருந்தபோது குழந்தைகளை கொலை செய்த ஏரோதின் பேரனாக இருந்திருக்கக்கூடும். இந்த ஏரோது கலிலேயாவின் துணை காற்பங்கு தேசாதிபதியாக இருந்தார். மேலும் இவரே யோவான் ஸ்நானனை சிறைச்சேதம் செய்வதற்கு உத்தரவும் இட்டவர். அவர் இயேசுவை சந்திப்பதற்கு உண்மையிலேயே ஆசையாயிருந்தார். மேலும் இயேசு தன்னுடைய அரண்மனையில் ஏதாவது அடையாளங்களை காட்டி பொழுதுபோக்கினை காட்டுவார் என்று ஏரோது நம்பியிருந்தார். இயேசு முன்பு ஒருமுறை ஏரோதை அந்த நரி என்று குறிப்பிட்டிருந்தார். இது ஒன்று மாத்திரம்தான் இயேசு தெரிவித்த ஒரே தனி நபர் சார்ந்த இழிவான கருத்தாகும். இறுதியாக பரபாஸ் இருந்தார். வேறொருவரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஜனங்களாக இருப்பது இன்றைய ஜனங்களுக்குள்ளது போலவே கிபி 33 யூதர்களுக்கும் விரும்பத்தகாததாகவும் வெறுப்பாகவும் இருந்தது. வெறுக்கப்பட்ட ரோமர்களை தங்களின் மண்ணிலிருந்து விரட்டி ஒரு தேசமாக அரசாங்கத்தையும் அரசியல் சுதந்திரத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதே அன்று பலரின் இருதயங்களிலும் மனங்களிலும் பற்றியெறிந்த லட்சியமாக இருந்தது. பரபாஸ் தனது நாளின் கிளர்ச்சியாளராகவும் புரட்சி வீரனாகவும் இருந்தார். ராஜ்யத்தை மீண்டும் நிறுவுவதற்கு போதுமான ஆயுதங்களையும் படைகளையும் ஒன்று திரட்ட முயன்ற பிரபலமான வீரனாக இருந்தார். இதைத்தான் இயேசுவும் செய்வார் என்று அவருடைய சொந்த சீஷர்களும் கூட நினைத்திருந்தார்கள். இயேசுவின் காலத்தில் இருந்த மோசேயின் நியாயப்பிரமாணம் மற்றும் ரோம சட்டமான ஜஸ்டீனியனின் நடைமுறை சட்ட விதிகள் ஆகியவற்றை இன்று நம்மால் பகுப்பாயவும் படிக்கவும் முடிகின்றது. இதை வைத்தும் 6 மணி நேரத்திற்குள் நடந்த இவை அனைத்தும் விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்ட உண்மை கூற்றுகளை பயன்படுத்தியும் இந்நிகழ்வுகளின் சட்டப்பூர்வமான தன்மை குறித்து சில முடிவுகளை நம்மால் எட்ட முடிகிறது. இவ்விசாரணைகளின் போது சட்ட ரீதியாக ஏராளமான தவறுகள் நிகழ்ந்தன என்பதை நாம் அறிவோம். மேலும் மேல்முறையீடு செய்யும் உரிமை இயேசுவுக்கு இருந்திருந்தால் கிட்டத்தட்ட இவற்றில் ஏதேனும் ஒன்று அவரை விடுவிக்க போதுமானதாக இருந்திருக்கும். சில சமயங்களில் அமெரிக்காவில் உள்ள நாங்கள் முதலில் நாங்கள் தான் தனிநபரின் உரிமைகள், சுதந்திரங்கள் மற்றும் அவ்வுரிமைகளை பாதுகாப்பதற்கான போதுமான பாதுகாப்பு என்பவைகளின் தேவை குறித்து ஆழ்ந்த அக்கறை காட்டுபவர்களாக இருந்தோம் என்று நம்பினோம். ஆனால் அது உண்மையன்று. யூதர்கள் அந்த உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாப்பதில் இன்னுமே அதி ஆழமான அக்கறை கொண்டிருந்தனர். மேலும் அவர்கள் அப்பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவதற்காக இன்று நம்மிடம் இருப்பதை காட்டிலும் மாபெரும் பாதுகாப்பான மற்றும் விரிவான நடைமுறைகளை நிறுவி இருந்திருக்கிறார்கள். எந்த ஒரு ஆபிரகாமின் குமாரனும் எச்சூழ்நிலையிலும் அநியாயமாகவோ அல்லது தவறாகவோ கொல்லப்படக்கூடாது என்றிருந்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மார்க் 14 முதல் 46 ஆகிய வசனங்கள் இயேசுவின் காட்டிக் கொடுக்கப்படுதலையும் மற்றும் கைது செய்யப்படுதலையும் விவரிக்கின்றன. சட்டத்தினுடைய தவறுகளின் முதலாவது தவறு இங்கே நிகழ்ந்தது. ஒரு கூட்டாளி, ஒரு சக குற்றவாளி வழங்கிய தகவலின் பேரில் இயேசு கைது செய்யப்பட்டார். அவர்களுடைய மோசேயின் பிரமாணத்தின் கீழ் தானே ஒரு சக குற்றவாளியாக அல்லது சதிகாரராக இருக்கும் ஒரு நபரை நம்பகமான ஒரு சாட்சியாக கருத முடியாது. எனவே மற்றொருவரை கைது செய்வதை நியாயப்படுத்துவதற்கு யூதாஸின் வார்த்தையானது சட்டப்பூர்வமாக போதுமானதாக இருக்கவில்லை. ஆயினும் கூட
கூட்டாளியான அவருடைய சீஷனாகிய யூதாஸ் காரியோத் கொடுத்த தகவலின் பேரில்தான் இயேசு கைது செய்யப்பட்டார். பிரதான ஆசாரியரால் அனுப்பப்பட்ட போர்ச்சேவகர்களும் திரளான ஜனங்களும் பட்டயங்கள், தடிகள் மற்றும் தீப்பந்தங்களை ஏந்தியபடி வந்திருக்கையில் நள்ளிரவு வாக்கில் தோட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். மோசேயினுடைய பிரமாணமானது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் சூரிய உதயத்திற்கு முன்பும் ஒரு மரண தண்டனைக்கு பாத்திரமான குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கைது செய்வதை தடை செய்தது. அதில் அவரது உயிர் கூட பறிபோக நேரிடலாம். இருள் சூழ்ந்த நேரத்தில் தனது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாரிடமிருந்து அழைத்து செல்லப்படுகிற ஒருவருக்கு ஏதோ ஒரு வகையில் அவரது சட்டப்பூர்வ உரிமைகள் மறுக்கப்படலாம் என்றும், அவர் நியாயமாக கைது செய்யப்பட்டார் என்பதை உறுதிப்படுத்த போதுமான பாதுகாப்புகளும் மேற்பார்வையிடப்படாதிருக்கும் என்றும் அவர்கள் நம்பினார்கள். ஆனால் பாருங்கள், இருள் சூழ்ந்த வேளை நடுராத்திரியின் போதுதான் இயேசு கைது செய்யப்பட்டார். யோவான் 18ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். இயேசுவினுடைய விசாரணையின் 2ஆம் தவறை பற்றின பதிவு. அந்த வருஷத்து பிரதான ஆசாரியராக இருந்த காய்பாவின் மாமனாகிய அன்னாவுக்கு இயேசுவை விசாரணை செய்வதற்கு அல்லது கேள்வி கேட்பதற்கு கூட எந்த அதிகாரமோ அல்லது சட்டப்பூர்வ உரிமையோ இருக்கவில்லை. அவர் அப்போது நீதிமன்றத்தின் அதிகாரியாகவும் இருக்கவில்லை. எப்படியாக இருப்பினும் மோசேயின் சட்டம் ஒரே மனிதனால் நடத்தப்படுகிற நீதிமன்றத்திற்கு எந்த ஏற்பாட்டினையும் வழங்கவில்லை. குறைந்தபட்சம் 3 பேரும் அதிகபட்சம் 73 பேரும் இருக்க வேண்டியிருந்தது. ஒரு நபரை ஒரு குற்றத்திற்காக விசாரிக்க ஒரே மனிதனால் நடத்தப்படுகிற நீதிமன்றமானது போதுமானதல்லவென்று அவர்கள் நம்பினார்கள். ஏனெனில் அந்த ஒரே நியாயாதிபதி பாரபட்சமாக இருந்துவிடக்கூடும். அத்துடன் குற்றஞ்சாட்டப்பட்டவரின் உரிமைகளை போதுமான அளவுக்கு பாதுகாக்க முடியாது கூட போகலாம். இந்த தச்சரின் மகனும் கல்லாதவருமான இயேசு தமது சட்டப்பூர்வமான உரிமைகளை அறிந்திருந்தார் என்பது அன்னா முன்பு நடந்த நடவடிக்கைகளிலிருந்து தெரிகிறது. இந்த அறிவை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்பது உண்மை சத்தியம் தெரியாதவர்களுக்கு புரியாத புதிராகவே இருந்தது. யோவான் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். தமக்காக சாட்சியமளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும், அவர்கள் தங்கள் வழக்கை நிரூபிப்பதற்கு 2 அல்லது 3 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் தேவாலயத்திலும் ஜப ஆலயங்களிலும் வயல்வெளிகளிலும் வெளிப்படையாய் போதித்தவைகளில் தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஏனெனில் அவர் ஒருபோதும் இரகசியமாக போதிக்கவில்லை. சட்டப்படி தமக்கு எதிரான வழக்கை அவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர்களோ அவ்வாறு செய்ய தவறினார்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 19 முதல் 24 ஆகிய வசனங்களில் இயேசு எப்படி காய்பாவிடம் அனுப்பப்பட்டார் மற்றும் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரிக்கப்பட்டார் என்பவைகளை விவரிக்கின்றன. இயேசு அன்னாவுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். பின்னர் அந்த வருஷம் பிரதான ஆசாரியராகவும் மாபெரும் யூத ஆலோசனை சங்கத்தின் தலைவராகவும் இருந்த காய்பாவிடம் கட்டுண்டவராக அனுப்பப்பட்டார். காய்பா அச்சங்கத்தினை நள்ளிரவிற்கு பிறகு விரைவில் கூட்டியிருந்தார். மோசேயின் பிரமாணத்தின்படி சூரிய அஸ்தமனத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் இடைப்பட்ட நேரங்களில் மாபெரும் யூத ஆலோசனை சங்கத்தினை கூட்ட முடியாது. ஏனெனில் பகல் நேரமல்லாத ராத்திரி வேளைகளில் நியாயாதிபதிகள் புத்திசாலித்தனமாகவும் விழிப்புடனும் துல்லியமாகவும் ஒரு நபருக்கு எதிரான சாட்சியத்தை கவனித்து கேட்க முடியாது என்று யூதர்கள் நம்பினார்கள். இருந்தாலும் பாருங்கள், நள்ளிரவிற்கு பிறகே இயேசுவை விசாரணை செய்தார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57 முதல் 61 ஆகிய வசனங்கள். காய்பா மற்றும் யூத தலைமைச் சங்கத்தின் முன் இயேசு கேள்வி கேட்கப்பட்டதை பற்றியும், பொய் சாட்சிகள் தேடப்பட்டன என்பதை பற்றியும், அப்போது ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள் அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்று 2 பேர் மாத்திரமே குற்றம் சாட்டினார்கள் என்பது பற்றியும், பின்னர் அவர் கிறிஸ்துதானா என்பதை சொல்லும்படிக்கு காய்பாவால் தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கப்பட்டது என்பது பற்றியுமான பதிவினை தருகின்றன.
யூத ஆலோசனை சங்கத்தின் முன் நடைபெற்ற சட்ட நடவடிக்கைகளில் இன்று நாம் அறிந்திருப்பது போல் எந்த ஒரு வழக்கறிஞரோ மாவட்ட வழக்கறிஞரோ அங்கு இருக்கவில்லை. குற்றஞ்சாட்டுகிற சாட்சிகளே குற்றத்தை சாட்டிவிட்டு அவர்களே அதை ரூபிக்கவும் செய்தனர். அத்துடன் குற்றஞ்சாட்டப்பட்டவரை தீவிரமாக விசாரிக்கவோ அல்லது குற்றத்தை மெய்ப்பித்து காட்ட முயலவோ நீதிமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது. எபிரேய மதத்தை கிழித்தெறிய அல்லது அழிப்பதற்கு வகை தேடினார் என இயேசு முதலில் தேச துரோக குற்றத்திற்காக குற்றஞ்சாட்டப்பட்டார். தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இயேசு கூறினதாக 2 சாட்சிகள் குற்றஞ்சாட்டினார்கள். ஆனால் யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்பது நமக்கு தெரியும். இருப்பினும் அவர் எருசலேமின் ஆலயத்தை அழிக்க விரும்புவதாகவும் 3 நாட்களில் மீண்டும் கட்டியெழுப்பப் போவதாகவும் அவர்கள் நம்பினார்கள். அவர்களுக்கோ ஆலயத்தை கட்டி எழுப்ப 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆனதே. 2 சாட்சிகள் மாத்திரம் இருந்தாலும் அவைகளும் முழுமையாக ஒவ்வாததால் இந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டும் கை நழுவி போய்விடும் என்பதை காய்பா உணர்ந்தவராய் சட்டத்திற்கு புறம்பாக மெய்ப்பித்து காட்ட முயலும் பொறுப்பினை தன் கையில் எடுத்துக்கொண்டார். தேச துரோக குற்றச்சாட்டை தன்னால் ஸ்தாபிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட காய்பா விசாரணையின் நடுவில் குற்றச்சாட்டை மாற்றிவிட்டார். இது இன்றைய நாட்களில் அனுமதிக்கப்படாத ஒரு காரியமாகும். குற்றச்சாட்டை தேவதூஷணம் என மாற்றினார். இது குற்றஞ்சாட்டப்பட்டவர் தன்னை தெய்வீகத்தின் ஒரு பாகமாக கூறிக்கொள்ளும் குற்றமாகும். அதாவது ஒன்று தான் தெய்வீகமானவர் என்றோ அல்லது தான் தேவனுடைய குமாரன் என்றோ கூறிக்கொள்ளும் குற்றமாகும். யோவான் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் மத தலைவர்கள் ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்று கூறினார்கள். பாருங்கள், அவர்கள் தேவனை தங்களுடைய பிதாவாக உரிமை கொண்டாடலாம். ஆனால் உண்மையான தேவனுடைய குமாரன் தமது குமாரத்துவத்தின் உண்மையை ஒப்புக்கொண்டதற்காக அவரை தண்டித்தார்கள். இது விசித்திரமானதே. காய்பாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க இயேசு மறுத்துவிட்டார். அவ்வாறு மௌனம் காப்பதற்கு அவர் சட்டப்பூர்வமாகவும் அனுமதிக்கப்பட்டார். ஆனாலும் காய்பா ஒரு மாபெரும் தந்திர சாமர்த்தியத்துடன் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்று இயேசுவிடம் கேட்டபோது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் அவர் பதிலளிக்க வேண்டியிருந்தது. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்நிகழ்வே ஆணையிட்டு கேட்கும் ஒரே நிகழ்வாகும் என நான் நினைக்கிறேன். இது மிகவும் புனிதமான மற்றும் அரிதாகவே பயன்படுத்தப்படும் எபிரேய ஆணையாகும். எனவே கடவுளே எனக்கு உதவுங்கள், சோ ஹெல்ப் மீ காட் என்ற நமது இன்றைய சத்திய ஆணைகளுக்கு அப்பாற்பட்டதாகும். ஏனெனில் அது யாரிடம் உண்மையாக பதிலளிக்க வேண்டும் என்றும் கட்டளையிடப்படுகிறதோ அது அவரை பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றதாகும். இன்றைய பாஷையில் இயேசு 5வது சட்ட திருத்தத்தை 5th அமெண்ட்மெண்டை பயன்படுத்த முடியவில்லை. 5th அமெண்ட்மெண்ட் அமெரிக்காவின் விசாரணையின் போது பதிலளிக்காமல் இருப்பதற்கான உரிமை பற்றிய சட்ட திருத்தம். இயேசு இந்த சத்திய ஆணையின் மகத்துவத்தை அறிந்திருந்தார். மேலும் அவரிடம் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்று கேட்டபொழுது ஆங்கிலத்தில் RSV அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்களின் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63-64 வசனங்கள் ஆங்கிலத்தில் KJV. அவர் உண்மையிலேயே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதான் என்கிற இயேசுவின் இந்த சாட்சியத்துடன் காய்பா அச்சாத்தியத்தை நிறைவு செய்துவிட்டு அதற்கான ஒரு வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு முன்பே இயேசுவை கண்டனம் செய்து பின்னர் உடனடியாக வாக்களிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். வசனம் 65. இது அவர்களின் சட்டத்தை கடுமையாக மீறுவதாக இருந்தது. நியாயப்பிரமாண பாஷையின்படி பார்த்தால் மோசேயின் பிரமாணத்தின் கீழ் மரண தண்டனைக்கு பாத்திரமான குற்றத்தினுடைய சாட்சியின் முடிவில் நியாயாதிபதிகள் தங்கள் வீடுகளுக்கு சென்று மிதமான உணவுகளையே புசிக்கவும்
மிதமான திராட்சரசங்களையே பானம் பண்ணவும் மற்றும் 2 ராப்பகலுக்கு நன்கு நித்திரை பண்ணவும் வேண்டியிருந்தது. பின்னர் திரும்பி வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு எதிரான சாட்சியத்தை மீண்டும் கேட்டுவிட்டு அதன் பிறகு வாக்களிக்க தீர்ப்பளிக்க வேண்டும் என்றிருந்தது. காய்பா ஒரே நேரத்தில் ஒருமிக்க அல்லது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட கேட்டுக்கொண்டார். இது அவர்களுடைய பிரமாணத்தின் மற்றுமொரு படுமோசமான மீறுதலாகும். வயதின் அடிப்படையில் இளைய அங்கத்தினரிலிருந்து தொடங்கி மூத்த மற்றும் மிகவும் முதிர்ந்தவர் வரை ஒரு நேரத்தில் ஒருவர் என வாக்களிக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தில் வெளிப்படையாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. ஏனெனில் இந்த முறையின் மூலமாக மாத்திரமே இளைய அங்கத்தினரின் வாக்குகள் மீது பெரியவர் மற்றும் அதிபுத்திசாலிகளுடைய வாக்கின் செல்வாக்கு செலுத்தப்படாமல் இருக்க முடியும். அவர்கள் அனைவரும் இயேசுவை குற்றவாளி என்று தீர்த்தனர். மோசேயின் பிரமாணத்தின் கீழ் குற்றவாளி குற்றமுள்ளவர் என்கிற ஏகமானதான தீர்ப்பானது அவர் குற்றமற்றவர் என தீர்ப்பு கூறி விடுதலை செய்தல் எனும் தீர்ப்புக்கு சமமாக இருந்தது. அதாவது குற்றஞ்சாட்டப்பட்டவர் தான் குற்றமற்றவர் என்ற அனுதாபத்தையும் நம்பிக்கையையும் குறைந்தபட்சம் ஒரு நீதிமன்ற அங்கத்தினரிடமிருந்து கூட பெற முடியாவிட்டால் அவருக்கு நியாயமான விசாரணை மறுக்கப்பட்டிருக்கின்றதென்ற யூதர்களின் நம்பிக்கையால் இந்த வெளிப்படையான முரண்பாடு விளக்கப்பட்டிருக்கின்றது. நம்மை பொறுத்தவரையில் ஏகமனதான தீர்ப்பானது முற்றிலும் உணர்ச்சிகரமான ரீதியில் எடுக்கப்பட்ட முடிவு மற்றும் கும்பல் மனப்பான்மை என்பவைகளின் சாத்தியத்தை பரிந்துரைப்பதாகவும் உள்ளது. ஆனால் அவர்களின் பிரமாணத்தில் குற்றவாளி என தீர்க்கப்படும் தீர்ப்பானது மொத்தமுள்ளதை காட்டிலும் ஒரு வாக்கு குறைவாகவும் மற்றும் பாதிக்கு மேற்பட்டதாகவும் இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் அங்கேயோ அவர்கள் அனைவருமே அவர் குற்றவாளி என்று வாக்களித்தனர். முன்பு குறிப்பிட்டது போல் ஒருவனையும் மரண ஆக்கினைக்குள்ளாக்க யூதர்களுக்கு அதிகாரம் இல்லாதிருந்தது. யோவான் 18:31. ஆயினும் அப்போது எருசலேமில் இருந்த பிலாத்துவிடம் இயேசுவை அழைத்து சென்றனர். குற்றச்சாட்டு அக்யூசேஷன், விசாரணை இன்டகிரேஷன், தற்காப்பு வாதம் டிஃபென்ஸ் மற்றும் தீர்ப்பு வெர்டிக்ட் எனும் ஜஸ்டினியனின் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 4 படிகளில் ஒவ்வொன்றையும் பிலாத்து நன்கு புரிந்து கொண்டு பின்பற்றினார் என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் அரண்மனையை விட்டு வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றார். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். யூதர்களின் குற்றச்சாட்டை கேட்ட பிலாத்து இயேசுவை அரண்மனைக்குள் அழைத்து சென்று விசாரணை மற்றும் பரிசோதனை என்ற 2வது படியை பின்பற்றினார். விசாரணையின் இந்த பகுதியை பற்றி யோவான் 18:28 முதல் 38 ஆகிய வசனங்கள் பதிவு செய்கின்றன. அவர் இயேசுவிடம், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். நியாயத்தை முன்வைத்தலில் ஒன்றான 3வது படியாக இருக்கும் ஒரு தற்காப்பு வாதத்திற்குள்ளாக இயேசு சென்றார். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அந்த வாதத்தில் திருப்தியடைந்து மற்றும் குற்றச்சாட்டுகளின் வெளிப்படையான தவறினை நன்கு உணர்ந்து பிலாத்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் எனும் தனது தீர்ப்பை யூதர்களுக்கு தெரியப்படுத்தினார். இதற்கிடையில் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் பரிசேயர்களும் போர்ச்சேவகர்களும் இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஜனங்களை தூண்டிவிட்டனர். ஏதோ ஒரு வழியில் இந்த பொறுப்பினை தவிர்ப்பதற்காக பிலாத்து முயன்று கொண்டிருந்தார். மேலும் இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று அவர்கள் கூறிய போது, லூக்கா 23:5 பிலாத்து இந்த தகவலை சாத்தியமான தீர்வாக பற்றி கொண்டார். இயேசு ஒரு கலிலேயராக இருந்தால் அவர் ஏரோதின் அதிகாரத்திற்குள்ளானவர் என்பதை அறிந்து பிலாத்து இயேசுவை ஏரோதிடம் அனுப்பி வைத்தார். இது
இன்று நீதிபதியின் சொந்த முன்மொழியின் வேண்டுகோளின் நிமித்தம் இடத்தை மாற்றுதல், அதாவது a change of venue on the judge's own motion என்று அழைக்கப்படுகிறது. ஏரோதின் கேள்விகளுக்கு இயேசு பதிலளிக்கவில்லை. எனவே அவர்கள் அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி ஒரு மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கே அனுப்பிவிட்டார்கள். லூக்கா 23 இரண்டாம் தரமாக பிலாத்து இயேசுவை அரண்மனைக்குள் அழைத்து சென்று, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றார். அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. யோவான் 19:9-11. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடே பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். பின்னர் பிலாத்து மீண்டும் கூட்டத்தினரிடம் சென்று, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்ல, அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், இவன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றார். இயேசுவின் குற்றமற்ற தன்மையை அறிந்து பிலாத்து அவரை விடுவிக்க இன்னும் ஒரு முயற்சியை மேற்கொண்டார். அதாவது பஸ்கா பண்டிகையின் ஆரம்பத்தில் அவர்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கும் ஏதேனும் ஒரு கைதியை தேசாதிபதி விடுதலை பண்ணுகிற வழக்கம் ஒன்று இருந்ததை நினைவு கூர்ந்தார். இயேசுவை விடுவிக்க வேண்டுமா அல்லது பரபாசை விடுவிக்க வேண்டுமா என்று பிலாத்து அவர்களிடம் கேட்டபொழுது, பரபாசை விடுவிக்க கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். மத்தேயு 27:20-22. பிலாத்து இயேசுவில் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாததால் அவர் ஆசாரியர்களின் குற்றச்சாட்டுகளுக்கான காரணத்தை குறித்து அவர்களிடம் கேட்டார். வசனம் 23. இயேசுவின் விடுதலை நடந்துவிடக் கூடும் என்பதை உணர்ந்த காய்பா தன்னுடைய திறமிக்க காயை நகர்த்தலானார். சாட்டப்பட்ட குற்றத்தை யூத குற்றத்திலிருந்து ரோமானிய குற்றமாக மாற்றினார். பிலாத்து எதிர்க்க முடியாத ஒன்று தேச துரோகமாகும். அதாவது ராயருக்கு எதிரான தேச துரோகமாகும். ஏனெனில் தன்னை ராஜாவென்கிறவனெவனோ அவன் ராயனுக்கு விரோதியானவன் என்றிருந்தது. ராஜா என்று கூறிக்கொள்ளும் ஒருவரை பற்றி தான் எதுவும் செய்யாமல் போய் அதை ராயரின் காதுகளுக்கு சென்றால் அது தனக்கு சிரமத்தையே உண்டாக்கும் என்று காரண காரிய அடிப்படையில் பிலாத்து சிந்தித்திருக்கலாம். மேலும் இயேசுவும் தான் ஓர் ராஜா என்பதை ஒப்புக்கொண்டிருந்தார். ஆயினும் கூட பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ண மீண்டும் ஒரு முறை முயன்றார். அவர்களிடம், உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றார். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். யோவான் 19:15. எனவே பிலாத்து இயேசுவின் குற்றமற்ற தன்மையையும் அதே வேளையில் ஆசாரியர்களை எதிர்ப்பது சாத்தியமற்றது என்பதையும் உணர்ந்தவராய் இவ்விஷயத்தில் தனது கைகளை கழுவி இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு பூமியில் வாழ்ந்த அந்த கடைசி இரவின் கொடூரமான மணிவேளைகளில் அவர் அனுபவித்த சோதனைகள், பாடுகள் மற்றும் மனவேதனைகளை குறித்து ஒரு கணம் மீண்டும் சிந்தித்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, முதலில் இயேசு தம்முடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரான யூதாசால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். பின்னர் அவர் ஒரு பொதுவான குற்றவாளி என கைது செய்யப்பட்டார். அடுத்ததாக அவர் மற்றொரு அப்போஸ்தலனாகிய பேதுருவால் மறுதலிக்கப்பட்டார். பின்னர் அன்னா, காய்பா என்பவர்களால் சட்டவிரோதமாக குற்றம் சாட்டப்பட்டார். பின்னர் சட்டவிரோத வாக்கெடுப்பு மூலமாக சட்டவிரோதமாக கண்டனம் செய்யப்பட்டார். யூத குற்றத்திற்காக மாத்திரம் குற்றம் சாட்டப்பட்டு ரோமானியரான பிலாத்துவிடம் அனுப்பப்பட்டார். பின்னர் ஏரோதுவிடம் அனுப்பப்பட்டார். அங்கு அவர் நிந்தித்து பரியாசம் பண்ணப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு முள்முடியால் முடிசூடப்பட்டார். பின்னர் அவரிடம் ஒரு குற்றத்தையும் காணாத பிலாத்துவிடம் திரும்பி அனுப்பப்பட்டார். பின்னர் தங்களுக்கு எந்த வழக்கும் இல்லாமல் போவதை உணர்ந்த யூதர்கள் இந்த வழக்கை ரோமானிய தேச துரோக குற்றச்சாட்டாக மாற்றினார்கள். ராயருக்கு எதிரான
தேச துரோகத்திற்கான ஆதாரமாக அவருடைய ஒப்புதலையே பயன்படுத்தி, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்பதாக மேலும் ஒரு கொடுமையான அவமதிப்பையும் கூடுதலாக சேர்த்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இயேசுவுக்கு பதிலாக கொலைகாரனான பரபாசை விடுவிக்கவும் கேட்டுக்கொண்டார்கள். பின்னர் இறுதியில் பாரம் தாங்க முடியாது போகும் வரையில் தமது சிலுவையை தாமே சுமக்க வேண்டியிருந்த அவமானமாயிருக்கும் சிலுவை பாதையை மேற்கொண்டார். பின்னர் 2 பொதுவான குற்றவாளிகளுடன் வலிமிகுந்த மற்றும் இழிவான சிலுவையில் அறையப்படுதலானது நிகழ்ந்தது. வலியும் வேதனையும் இருந்த போதிலும், இயேசு சிலுவையில் பாடுபட்ட போதிலும், அவர் தம்முடைய தாயாராகிய மரியாளை கவனித்துக் கொள்ளும்படிக்கு யோவானிடம் கேட்டுக்கொண்டார். ஆம், நம் சார்பாகவும் முழு மனித இனத்திற்காகவும் இயேசு அனுபவித்த பாடானது ஏறக்குறைய 1990 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் தெளிவாக உள்ளது. அதனை உணர்கையில் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் இதுவரையிலும் கொடுக்கப்பட்ட மற்றும் இனிமேலும் கொடுக்கப்படவிருக்கிற எல்லா பரிசுகளிலேயே மாபெரியதும் விலையேற பெற்றதுமாக இருக்கும் இந்த உன்னதமான பரிசுக்காக அன்பின் மற்றும் அனுதாபத்தின் கண்ணீரையே நம்மால் சிந்த முடியும். ஆனால் அங்கே அந்த கொடும் சிலுவையின் மீது ஆணி அறையப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு அடையப்பட்ட இயேசுவின் மரணமானது முடிவல்ல, அது ஆரம்பம் மாத்திரமே ஆகும். ஏற்ற காலங்களில் அதற்குரிய சாட்சி அனைவருக்கும் விளங்கி வருகிற மீட்கும் பொருளாக இருக்கிற அவருடைய மரணமானது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றத்தின் மணிமகுடமாக இருந்தது. ஆதாமின் எழுந்து போன பரிபூரண ஜீவனுக்காக பரிபூரண மனிதனின் ஜீவன் பலி செலுத்தப்பட்டது. இது இயேசுவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எந்த யூதனுடைய உயர்ந்த எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. ஆகவே இயேசு தம்முடைய தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றி பூமியின் குடும்பங்கள் அனைத்திற்குமான ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றபடியால் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்கிற வேத வாக்கியமானது 1 கொரிந்தியர் 15:22 இன்றியமையாத மற்றும் உத்தரவாதமான ஒரு வாக்குத்தத்தமாக மாறுகிறது. 1 தீமோத்தேயு 2:5-6 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஏசாயா 53 இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் மாடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார்.
அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். ஆமேன். இத்துடன் உலகின் மாபெரும் விசாரணை எனும் பாடம் முடிவுற்றது. ஆமேன்.